நல்லா லென்த்தாகவே இருக்குது. ஒரு 7 சீட்டர் கார்னால உங்களுக்கு ஹில்ஸ்லலாம் உங்களுக்கு சும்மாவே கூலிங்காக தான் இருக்கும். அந்த மாரி நேரத்தில் நீங்கள் இதை வந்து ஆன் பண்ணிக்கணும் கைஸ். இனோவா அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா தேர்ட் ரோ வந்து. ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோன்னா கார் ரிவ்யூ தான் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னா உங்களுக்கு கியா கேரன்ஸ் தான். இந்த கார் இப்போ வந்த மாடல் வாங்கி இந்த கார் வாங்கியே 1 மந்த்து தான் இருக்கும். இந்த வண்டியோட ரிவ்யூ தான் கைஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே உங்களுக்கு பார்க்க போகிறோம். இன்டீரியரோட உங்களுக்கு கம்ஃபர்ட்டு, ரைடிங் கம்ஃபர்ட்டு, அப்புறம் மட்டும் இல்லாமல் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் தான் கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க 1 பை 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர்லேருந்து நான் வந்துடுறேன். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட எக்ஸ்டீரியரை பாருங்கள். ஒரு 7 சீட்டர் காரு. 7 சீட்டர் காருக்கான அந்த மாஸ் அப்பியன்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு எக்ஸ்யூவோட மாஸ் அப்பியன்ஸ் உங்களுக்கு அப்படியே இருக்குது. ஒரு 15 lakhs இந்த ப்ரைஸில் இந்த அளவுக்கு லுக்கு இதில் தான் கைஸ் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக்கை பாருங்கள். அப்படியே வந்தீங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து எல்இடி கொடுக்கல கைஸ். உங்களுக்கு வந்து ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக இருந்திருக்கும். எதுக்கு ஹாலஜன் கொடுத்தாங்கன்னு தெரில. ஆனாலும் இந்த இடத்துல உங்களுக்கு டிஆர்எல் தான் வந்தது. ஆனால் ஹாலஜன் லைட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓனரும் அதான் சொன்னாங்க, உங்களுக்கு விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை, அது உங்களுக்கு வேணால் ஆஃப்டர் மார்க்கெட்லேயே வாங்கி போட்டுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கியாவோட பேட்ச் வந்துடுது கைஸ். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கியாவோட பேட்ச் வந்துடுது. அப்படியே போங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி தான் கைஸ் இருக்கும் உங்களுக்கு. அப்படியே இப்படி வாங்க, உங்களுக்கு அப்படியே பேக் சைடு வியூ உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன். சைடு வியூ உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு காட்டுறேன் கைஸ். சைடு வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு நல்லா லென்த்தாகவே இருக்குது. ஒரு 7 சீட்டர் கார்னால உங்களுக்கு நல்லா லென்த்தாகவே இருக்குது கைஸ். டயர் சைஸுமே உங்களுக்கு ஓரளவுக்கு 15 inch டயர் தான் கொடுத்துருக்காங்க. 4 டயருமே உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக் தான் கைஸ் வரும். அது உண்மையாகவே ஒரு பெஸ்ட்டு தான். அப்படியே எப்படி வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் காரு தான். அது உங்களுக்கு வந்து டீசல்லையும் வருது, பெட்ரோல்லையும் வருது. இப்போ இவங்க வந்து எடுத்துருக்கிறது வந்து பெட்ரோல் வேரியன்ட் தான் கைஸ். அப்படியே இப்படி பேக் லுக்கை பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு வந்து பேக் லுக்கு. கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும். அவங்க இன்னும் ஃபஸ்ட்டு சர்வீஸே விடலை, இன்னும் கொஞ்சம் நாளில் விட்டுருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துடும். இந்த 2 இடத்துல வருது பார்த்தீங்களா, உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரும் உங்களுக்கு நல்லா அக்யூரேட்டாகவே இருக்குது. பின்னாடி பார்க்கும்போது அந்த கிளாரிட்டி உண்மையாகவே சூப்பராக இருக்குது கைஸ். அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் வந்துடும் நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா வாங்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பாய்லர் வந்துடும். ஸ்பாய்லர் இல்லாமல் பார்க்க இது காரோடே வந்துடும். ஸ்பாய்லர் இருக்கிறதுனால உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா தான் கைஸ் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு கியா கேரன்ஸ்னு இந்த இடத்துல உங்களுக்கு பேட்ச் வந்துடுது. அப்படியே இப்படி வா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு மிரர் வந்து உங்களுக்கு மூடுறது மட்டும்தான் உங்களுக்கு நம்மளா மூடுற மாரி இருக்கும். ஓப்பன் பண்ணுறதுலாம் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் லைட்ஸ் இதெல்லாம் வந்துடுது. இந்த இடத்துல உங்களுக்கு சில்வர் ஃப்ரேம் கொடுத்து ஒரு அளவுக்கு ப்ரீமியமாகவே கொண்டு வந்திருக்காங்க. அந்தந்த ஒரு சின்ன இடத்துல பிளாக் கலர் கொடுத்து அந்த பேட்சிங்கை நல்லாவே ஃபில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இடத்துல உங்களுக்கு அந்த மாரி சில்வரோட பேட்ச் கொடுத்து உங்களுக்கு நல்லாவே ப்ரீமியமாக இருக்குது கைஸ். பார்க்கும் போதுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக்கு பார்க்கும்போதுமே ஓரளவுக்கு ப்ரீமியமாக இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக்கை பற்றி நல்லா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இன்டீரியர் போய் காட்டுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிரைவர் ஸ்பேஸ்லேருந்தே வந்து காட்டுறேன் வாங்க. காரோட கீ வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இங்கே லாக்கு அன்லாக்கு இப்படி தான் கைஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்த பண்ணி தான் இங்கே தான் இப்படி தான் நீங்கள் கீ போடுற மாரி இருக்கும். கீ ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் ஒரு எல்சிடியில் உங்களுக்கு இதில் என்னென்ன வந்துடும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேரிங் கண்ட்ரோலில் உங்களுக்கு என்னென்ன வந்துடும் கேட்டிங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்துடும், உங்களுக்கு மோடு வந்துடும், அப்புறம் வந்து வேல்யூம் அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறது, அப்புறம் கால் அட்டன் பண்ணுறது, அப்புறம் சாங் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கைஸ், அது அப்புறம் செட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் கைஸ் உங்களுக்கு இதில் வந்துடுது. அப்புறம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பர் வந்துடுது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு வைப்பர் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் இன்னொரு பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேரிங்கை இவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கைஸ். இதுவுமே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டானது தான். கொஞ்சம் நவுந்துருந்தது. இதுவுமே உங்களுக்கு பெஸ்ட்டானது தான் கைஸ். நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ உங்களுக்கு அப் பண்ணிட்டு அப்புறம் வந்து லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஸ்டேரிங்கோட உங்களுக்கு அந்த பிடிக்கிற கிரிப்னஸுமே உங்களுக்கு உண்மையாகவே சூப்பராக தான் இருக்குது. இந்த வண்டியில் இன்னொரு பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் ஒன்று இருக்குது கைஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் எல்இடி லைட் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே அடிக்கட்டுமா கீழே அடிக்கட்டுமா அப்படின்னு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற சுவிட்சஸ் எல்லாம் இங்கே இருக்குது கைஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தான். உங்களுக்கு வந்து சைடு மிரர் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுற சுவிட்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு குழந்தைங்களாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு விண்டோ வந்து லாக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4மே உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்காக அட்ஜஸ்டபிள் தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு இப்போ அந்த இது வேணும்னா நீங்கள் இங்கே காட்டு, உங்களுக்கு அந்த இதை ஓப்பன் பண்ணணுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணணுன்னா அப்படி பண்ணிக்கலாம். அதை
குழந்தைங்க எதுவும் இருந்துச்சு திறந்து திறந்து விளாட்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு சுவிட்ச். இதை அவங்க லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா யாருமே உங்களை இல்லாமல் யாருமே உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது, ஓப்பன் க்ளோஸ் பண்ணி இது பண்ண முடியாது. இந்த இடத்துல உங்களுக்கு சில்வர் கலரில் கேரன்ஸுங்கிற பேட்சும் வந்துடுது கைஸ். அப்படியே அங்கிட்டு வா. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் கைஸ் ஸ்க்ரீன் இருக்கும். இதில் என்னென்ன வந்துடுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடுது. அப்படியே இங்கே க்ளோஸ்அப்பு இங்கே என்னென்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் மீடியா, அப்புறம் வந்து இது ஆப்பிளோட கேர்ப்ளேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டுக்கும் சப்போர்ட் ஆகும், ரெண்டுமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் கைஸ். இதில் ரேடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் கேமரா இருக்குல்ல, அதோட சென்சார் தான். உங்களுக்கு 360 வராது, பேக் கேமரா மட்டும்தான் உங்களுக்கு வரும். அது ரன்னிங்கில் போகும்போது தான் கைஸ் உங்களுக்கு வந்து ஆன் ஆகும். அப்புறம் கேட்டிங்கன்னா இந்த இடத்துலலாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசியோட இதுதான் கைஸ், கண்ட்ரோல் தான். ஏசியோட ஃபேனோட ஸ்பீடு உங்களுக்கு எவ்வளவு வேணும் அதெல்லாம் இப்படி காட்டுறது. அப்புறம் வந்து இந்த இடத்த காட்டு. இது வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு எந்த மாரி பொசிஷனில் உங்களுக்கு ஏசி வேணும். இப்போ உட்காந்துருக்கீங்கன்னா இப்போ காலுக்கு அடிக்கணும்னா இப்போ கீழேருந்து அடிக்கணும்னா உங்களுக்கு அப்படி வச்சுக்கிறது, இப்போ ஃபேஸில் அடிக்கணும்னா உங்களுக்கு ஃபேஸில் அடிக்கும், அதேமாரி ஒரு ஆப்ஷன் இருக்குது கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர், உங்களுக்கு ஹீட்டு ரொம்ப கூலிங்காக இருக்குது. இப்போ அப்படியே காட்டு. இப்போ நீங்கள் டூரிங் இப்போ வந்து நீங்கள் வந்து ஹில்ஸ் ஏறி இருக்கீங்க, ஹில்ஸ்லலாம் உங்களுக்கு சும்மாவே கூலிங்காக தான் இருக்கும். அந்த மாரி நேரத்தில் நீங்கள் இதை வந்து ஆன் பண்ணிக்கணும் கைஸ். இந்த இடத்துல நீங்கள் திருவிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கூலிங் வராமல் உங்களுக்கு அப்படியே ஹீட் வரும். இந்த இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏசி தான் கைஸ் நார்மலாகவே. அப்படியே உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரோட குவாலிட்டியும் நான் காட்டிடுறேன். சென்சாரோட உங்களுக்கு இதே பாருங்கள், உங்களுக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி என் வண்டி தான் நிற்கிது, என் வண்டியோட குவாலிட்டியும் பாருங்கள், உண்மையாகவே நல்லா தான் இருக்குது ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரோட குவாலிட்டியும். அவ்வளோதான் கைஸ். இப்போ இவ்வளோ தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டமும் உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக தான் கைஸ் இருக்குது, குறை சொல்கிற மாரிலாம் இல்லை. உங்களுக்கு ஃப்ரண்ட்லைன் ஸ்பீக்கர் வந்துடுது. பாட்டு வச்சா காப்பி ரைட்ஸ் விழுந்திருக்கும், கட் பண்ணிட்டேன், அதனால பாட்டு வைக்கலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்துடுது, எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வைக்கணும்னா நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கலாம் கைஸ். உங்களுக்கு இந்த இடத்துலலாம் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, இந்த இடத்துலலாம் ஒரு மிரர் கொடுத்துருக்கலாம், ஏன் அவங்க கொடுக்கலன்னு தெரில. இந்த இடத்துல ஆனால் உங்களுக்கு மிரர் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து லைட் வராது கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லும் லைட் தான் கைஸ். இது வந்து எல்இடி கொடுக்கல, ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் ஓகே தான், நல்லா தான் கைஸ் இருக்குது. ஃப்ரண்ட் கம்பார்ட்மெண்ட்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கும், நல்லா தான் கைஸ் இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டான உங்கள் வேலெட்டை போட்டுக்கிற அளவுக்கு. இதான் உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிரேக் இங்கே இருக்குது கைஸ், இதுவும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் ரைட் பண்ணும்போது இந்த இடத்துல கை வச்சுட்டு போவோம், உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக தான் கைஸ் இருக்குது. உண்மையாகவே நல்லா தான் இருக்குது காரு. ஒரு 15 lakhsக்கு உண்மையாகவே இது பெஸ்ட்டு தான் கைஸ், இந்த கார் உண்மையாகவே பெஸ்ட்டு தான். இந்த டிரைவர் சீட் இப்படி தான், உங்களுக்கு வந்து பேசஞ்சர் சீட்டும் உங்களுக்கு அப்படி தான். இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு இப்போ பின்னாடி போய் நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குது பின்னாடி ஸ்பேஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது. ஒரு 7 பேர் போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே, 7 பேர் போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒர்த்தா அப்படின்னு காட்டுறது. இங்கே பாருங்க கைஸ், இதில் இன்னொரு இண்டிகேட்டரும் காட்டுது. இப்போ வந்து டோர் வந்து அந்த டோர் ஓப்பனில் இருக்குது, அதனால உங்களுக்கு இங்கே உங்களுக்கு அலாரம் மாரி ஒரு சென்சார் காட்டுது. இது நார்மலாக பேசிக்காக எல்லா கார்லேயுமே வருதான், இருந்தாலும் நான் உங்களுக்காக சொல்கிறேன் இதெல்லாம் வருது அப்படின்ட்டு. ஓகே கைஸ், இப்போ நான் பின்னாடி போய் உங்களுக்கு காட்டுறேன் பின்னாடி என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்ட்டு. இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்துடுது, அந்த இடத்துலையும் உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்துடுது, 2 இடத்துலையுமே உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்துடுது கைஸ். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ், இந்த இதை சொல்லணும்னா அவ்வளோதான். இதுதான் கைஸ் உங்களுக்கு எனக்கு பிடிச்ச சீட்னா டிரைவர் சீட்டோட எனக்கு இந்த சீட்டு தான் பிடிக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்துடுதுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் எல்லாமே வந்துடுது கைஸ். அப்புறம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கப் ஹோல்டர் வந்துடுது, இந்த இடத்துல உங்களுக்கு கப் ஹோல்டர் வந்துடுது, ஏசியோட வென்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துடுது. அவ்வளோதான் கைஸ் இதில் சொல்கிறதுக்கு வேறு. இப்போ வந்து நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன், பின்னாடி பேசஞ்சர் சீட்டெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு ஏறுறதும் ஓரளவுக்கு ஹைட்டாலாம் இல்லை, உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. பேசஞ்சர் சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கம்ஃபர்ட்டாக தான் கைஸ் இருக்குது. இந்த இடத்துல நல்லா நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு நல்லா போகலாம் கைஸ், உங்களுக்கு நல்லாவே இருக்குது. உங்களுக்கு லெக் ரூமும் பார்த்தீங்கன்னாவும் உங்களுக்கு நல்லாவே ஸ்பேஸ் அதிகமாக தான் இருக்குது கைஸ். சீட்டு இவ்வளோ தூரம் பின்னாடி இருந்துமே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு ஸ்பேஸாக இருக்குன்ட்டு. இந்த நான் உங்களுக்கு பின்னாடி போயும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பேசியஸாக இருக்கும். கோப்ரோலாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேசியஸாக இருக்கும் கைஸ். நீங்கள் நல்லா நிமித்திக்கிட்டு இவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். இதை வச்சுக்கோ. எனக்கு கியால பிடிச்சது இது, ரொம்ப உனக்கு அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. எல்லா கார்லேயும் நீங்கள் இங்கே லிவரை ஃபோல்டு பண்ணி தான் பண்ணுற மாரி இருக்கும், இதில் அப்படி கிடையாது. இங்கே வாங்க, இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், 1 டச் தான் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சீட்டை வந்து இதாகிக்கும். நீங்கள் இப்படியே கால் வச்சுக்கிட்டு பின்னாடி ஏறிக்கலாம் கைஸ்.
பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டை வேணால் ஃபோல்ட் பண்ணியே காட்டுறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்ட்டு. உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அது மட்டும் ரோலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ இப்படி தான் கைஸ் இருக்கும். நான் வேறு சாவி வேறு ஆன் பண்ணி வச்சிருக்கலாம். ஏசி ஓடாமல் இருக்குது, வேர்க்குது நல்லா. டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு லைட்டு எல்லாமே வந்துடுது கைஸ். இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஏசியோட வென்ட்ஸ் வந்துடுது. உங்களுக்கு கடைசி சீட் வரைக்குமே உங்களுக்கு ஏசியோட வென்ட்ஸ் எல்லாம் வந்துடுது அந்த இடத்துல, இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்டும் வந்துடுது. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சார்ஜிங் போர்ட். இங்கே பாருங்க, நான் தேர்ட் ரோல தான் உட்காந்துருக்கேன். தேர்ட் ரோலே எனக்கு வந்து லெக் ரூம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது. வர சொல்கிற மாரி இல்லை. ஆனால் இனோவா அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா தேர்ட் ரோ வந்து அந்த அளவுக்கு இல்லை, ஆனாலும் இருக்குது கைஸ். இந்த இடத்துலயும் உங்களுக்கு கடைசி ரோ வரைக்குமே உங்களுக்கு வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏசியும் உங்களுக்கு கடைசி ரோ வரைக்குமே வருது. அது ஒரு பெஸ்ட்டு தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஒன் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதே மூவ் பண்ணிக்கும். நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு திரும்ப அப்படியே போயிடலாம், பிரச்சனையே இருக்காது. உங்களுக்கு திரும்ப இது பண்ணணும்னு உங்களுக்கு தேவையில்லை கைஸ். நான் இதான் கைஸ் இந்த வண்டியோட ரிவ்யூ. இதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எல்லாரும் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.